இது தேர்தல் மற்ற கட்சிகளுக்கு, நமக்கு இது புரட்சிகர அரசியல் போர்க்களம். நீங்கள் ஒவ்வொருவரும் வீர மிகுந்த புரட்சிகர அரசியலை, உண்மையும் நேர்மையுமான தூய அரசியலை கட்டமைக்க களத்தில் நிற்கிற தளபதிகள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். புரட்சி என்பது என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகம் படைப்பதே புரட்சிங்கிறான் பகத்சிங். அப்படி உங்களுக்கு தெரிகிறது, இது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். அதை தகர்த்து புரட்சிகர மாறுதலை கொண்டு வர களத்திலே நிற்கிற புரட்சியாளர்கள் நீங்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு களத்தில் நில்லுங்கள். முதலில் உங்களை நம்புங்கள். நீங்கள் ஆகச் சிறந்தவர்கள், அதனாலே உங்களை தேர்வு செய்து வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நம்புங்கள். இத்தனை கோடி தமிழ் மக்களின் குரலாக தமிழ் தேசிய அரசியல் கட்டமைப்பு கட்ட இருக்கிற கோட்டைக்கு 40 வலுவான தூண்கள் என்பதை நீங்கள் உணருங்கள். நம் முன்னவர்கள் விதைத்து வைத்த தமிழ் தேசிய அரசியல் கோட்பாட்டை மக்களிடையே கொண்டு செல்ல இருக்கிற எடுத்து செல்ல இருக்கிற தூதுவர்கள் என்கிற எண்ணம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். இவர்களைப் போல வேட்பாளர்கள் அல்ல நீங்கள். அதை கவனத்தில் வைத்து களத்திலே நில்லுங்கள். நீங்கள் நில்லுங்கள். திரும்பி பாருங்கள், ஒரு நிழல் விழும். அது உங்கள் நிழல் அல்ல, நான் தான் அது என்பதை நம்புங்கள். நீங்கள் உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்கள். பன்னெடுங்காலமாக வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட ஆழ்தளத்திலே அழித்து வைக்கப்பட்டிருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் மீட்சி, எழுச்சி, அதன் உரிமை, அதன் எதிர்கால பாதுகாப்பு, நல்வாழ்வு என்ற புனித கனவை சுமந்து நிற்கிறீர்கள். அதை நிறைவேற்ற உங்களிடத்தில் எதுவுமே இல்லை, உங்கள் உழைப்பு ஒன்றை தவிர. நாம் நிராகரிக்கப்பட்டவர்கள், வரலாற்றிலே புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். அப்படி எழுத வந்த வரலாற்று நாயகர்கள் என்ற எண்ணம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியல் புரட்சி தான் தமிழ் தேசிய அரசியலின் கட்டமைப்பை இங்கே உருவாக்க இருக்கிறது. இதுவரைக்கும் இருந்த தேர்தலில் இவ்வளவு நெருக்கடிகளை நாம் சந்திக்கவில்லை. இப்போது சந்திக்கிறோம் என்றால் நாம் வளர்கிறோம். எதிரிகள் நம்மை பார்த்து அச்சுறுகிறார்கள், நடுங்குகிறார்கள். கூட்டணிக்கு வந்தால் எல்லாம் இருக்கிறது என்கிறார். நாம் உருகி கரைந்து ஓடுவதற்கு பனிக்கட்டி அல்ல, புலிக்குட்டிகள் என்பது தெரியாமல் அவர்கள் நம்மோடு நாலு 3 சீட்டை பெற்று மேசையை தட்டுவதை விட இந்த நாட்டையும் அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும். அதிகாரம் வலிமையானது என்று சொல்லவில்லை அண்ணல் அம்பேத்கர், மிக வலிமையானது என்ற வார்த்தையை பதிவு செய்கிறார். அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதிகாரம் வலிமையானது, அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்ற கோட்பாட்டை முன்வைத்து நாம் களத்திலே நிற்கிறோம். இவர்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சி, அதுவும் மிகப்பெரிய கட்சி இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என் அன்பிற்குரிய தங்கை தம்பிகளே, நீங்கள் நன்றாக கவனியுங்கள். 40 தொகுதியிலும் தனிச்சு துணிந்து போட்டியிடுவதற்கு ஒரு கட்சிக்கு கூட துணிவில்லை. ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை, தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். இல்ல கூட்டம் சேர்த்துக்கிட்டு கூட்டணி சேர்ந்துருச்சு ஜெயிச்சிருவோம் அப்படின்னா அது எப்படி? அப்படி பார்த்தா நம்மை விட வலிமையான கூட்டணி அமைத்தவன் இங்கு இல்லை. நாம மட்டும்தான் 8 கோடி மக்களோடு சேர்ந்து களத்திலே தேர்தலிலே போட்டியிடும்.